அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு இது மாதிரியான ஒரு சூழலை இது 2வது முறையாக எதிர்கொள்கிறோம். ஏற்கனவே 2016 எலெக்ஷன் நடத்தாமல் இருந்தாங்க. ஊராட்சி தேர்தலில் இதே காரணம் தான், வார்டு மறுவரையறை. அதே காரணம் தான் 28 மாவட்டத்துக்கு 3 வருஷம் நடக்கல. மீதி உள்ள 9 மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகராட்சிகளுக்கும் 4 வருஷம் எலெக்ஷனே நடத்தலை. காரணம் இதே வார்டு மறுவரையறை தான் சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரியான ஒரு சூழலை நம்ம எதிர்கொள்கிறோம். அதே வார்டு மறுவரையறை, வாடகை திக்கணும், வாடகை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியும் அது போனதால வேற ஒரு கட்சியோட வேற ஒரு ஆட்சி, இப்போ இருக்கிறவங்க வேற ஒரு கூட்டணியோட ஆட்சி. போன ஆட்சியும் அதே மாதிரி தான் இருக்காங்க, இந்த ஆட்சியும் அதே மாதிரி தான் செய்யறாங்க. இதை நம்ம 2வது முறை எதிர்கொள்கிறோம். போன தடவை நம்ம இயக்கமாக அண்ணாச்சிங்கிறது ஒரு இயக்கமாக பதிவு செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம். 2016 உடனே எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு உண்ணாவிரதம் இருந்தும் ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் நடத்தினாங்க. இப்போ நம்ம திருப்பி பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 28 மாவட்டத்திலையும் நம்ம பயணிச்சுட்டு வர்றோம். பயணிச்சுட்டு உடனே இந்த ஊராட்சி தேர்தலை நடத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி கீழடியில் உள்ளது, அப்புறமா இரும்பு காலம், இந்த மாதிரி தமிழ்நாடு பெருமைகளை நிறைய நம்ம பேசிட்டு வரோம். 1996 புதிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்ததுக்கப்புறம் முதல் மாநில ஊராட்சி தலைவர்களுக்கான முதல் மாநில மாநாடை கலைஞர் நடத்தினார் 1996. அப்போ அவரோட உரையில் இதெல்லாம் சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பெருமை இருக்குது. உத்தரமேரூரில் முதல் முறையாக ஜனநாயகத்துக்கான ஜனநாயகங்களுக்கு ஓய்வெடுக்கிறதுக்கான பல விஷயங்கள் தமிழ்நாடு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூடவே என்ன சொல்கிறாருன்னா, படிப்படியாக நம்ம அதிகாரத்தை நாங்கள் பகிர்ந்தளிப்போம், ஊராட்சிகளுக்கு படிப்படியாக அதிகாரத்தை பகிர்ந்தளிப்போம், நிதிகளை பகிர்ந்தளிப்போம் அப்படிங்கிறாரு. இது 1996 கலைஞர் சொல்லுது. இதுக்கு முன்னாடி கலைஞருக்கு முன்னாடி அறிஞர் அண்ணா 1958 ஊராட்சி சம்பந்தமான ஒரு சட்ட முன்வடிவு சட்டமன்றத்தில் விவாதத்துக்கு வரும்போது சொல்றாரு. அப்போ அந்த சட்ட முன்வடிவு நிறைவேறலை. ஏன்னா ஊராட்சிகளுக்கு அதிகாரம் கொடுத்து அப்போ இருந்த அரசு நினைக்கல. அப்போ சொல்றாரு, ஊராட்சியில் இருக்கிறவங்கள பார்த்து உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சட்டமன்றத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களை பார்த்து கேட்குறாரு. இப்போ அதே கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்கு. ஊராட்சியில் இருக்கிறவங்கள பார்த்து உங்களுக்கு அதிகாரமான திறமை இல்லைன்னு சொல்லி தான் நீங்கள் தேர்தலை நடத்தாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம திருப்பி இதே ஆட்சியாளர்களை பார்த்து கேட்க வேண்டியிருக்கு. அதே அண்ணா வழியில் ஆட்சியாளர்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதாவது அதிகார பரவல் ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு தமிழ்நாடு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. அந்த அண்ணா போட்ட விதை, அந்த அதிகார பரவல் அப்படியே வளர்ந்து இப்போ மாநில அரசு அதிகாரம் கேட்கறதோட நிப்பாட்டிடுச்சு. ஊராட்சிகளுக்கு அதிகாரம் கேட்கறது அதிகார பரவல் இல்லையா, நீ தேர்தல் நடத்தாலும் அதிகாரத்தை கேட்ப, நம்ம தேர்தலை நடத்தலையே அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். தேர்தலை நடத்தலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அது அண்ணா வழியில் கலைஞர் வழியில் இந்த அரசுக்கு அழகல்ல. அதிகார பரவலை ஒரு வழியாக முன்னுதாரணமாக திகழ்கிற தமிழ்நாட்டுக்கு இந்த தேர்தலை நடத்தாமல் இருக்கிறது அழகல்ல. இது ஒரு பெரிய வரலாற்று பிழை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது. கடந்த தெரிஞ்சு கட்டமான கதையா அதிகார பரவல் பேசிட்டு இப்போ உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியாத நிலைமையில நிற்கிறோம். இதுக்கு காரணம் வார்டு மறுவரைன்றாங்க. ஆனால் அதே மாதிரியான நிகழ்ச்சி மத்திய பிரதேசத்தில் நடக்கும்போது வார்டு மறுவரைலாம் நீங்கள் காரணம் காட்ட முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லுது. வார்டு மறுவரைலாம் நீங்கள் காரணம் காட்டாதீங்க, அது நடத்திட்டு நீங்கள் அப்புறமா வார்டை நீங்கள் பிரிச்சுக்கோங்க, சேர்த்துக்கோங்க.